குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கோவை மாவட்டம் முட்டத்துவயல் பகுதியை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது: வெள்ளியங்கிரி மலையின் 7வது மலையில் வெள்ளியங்கிரி ஆண்டவரின் சுயம்புலிங்க கோயில் உள்ளது. அங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை 13ஆம் தேதி முதல் மார்கழி 30 வரை மகாதீபம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சி வனத்துறை அனுமதியுடன் நடத்தப்பட்டு வருகிறது. நடப்பாண்டு பூஜை, தீபம், திருக்கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கேட்டு அக்டோபர் 29இல் விண்ணப்பம் செய்தேன். ஆனால் அந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படவில்லை. எனவே நான் அளித்த மனுவை பரிசீலித்து செம்மேடு ஊர் மக்கள் செல்ல அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டுமென மனுவில் கூறப்பட்டுள்ளது. இம்மனு நீதிபதி CV கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் சிறப்பு பிளீடர் சீனிவாசன் வாதாடினார். கடந்த நவம்பர் 28 முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 14 வரை வெள்ளியங்கிரி ஆண்டவரின் சுயம்புலிங்கத்துக்கு பூஜை செய்ய செம்மேடு கிராமத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் 3 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மலைக்கு ஆயுதங்கள் எடுத்து செல்லக்கூடாது, விலங்குகளை வேட்டையாடவோ அல்லது அவற்றுக்கு தீங்கு செய்யவோ கூடாது, வனப்பகுதிக்குள் தீ மூட்டவோ கொப்பரைகளை வைத்து தீ மூட்டவோ கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதித்து மாவட்ட வன அலுவலர் அனுமதி வழங்கியுள்ளார் என அவர் கூறினார். வனத்துறை அனுமதி கடிதத்தையும் தாக்கல் செய்தார். இதற்கு மனுதாரர் தரப்பில் காலை 10 மணி முதல் 3 மணி வரை மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்துக்குள் மலையில் ஏறி இறங்க முடியாது. கார்த்திகை மகாதீபம் ஏற்றவும் அனுமதிக்க வேண்டும் என கோரப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு காலை 7 முதல் மாலை 4 மணி வரை அனுமதி வழங்க வேண்டும், பெரிய அளவில் இல்லாமல் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்.